காரைக்குடியில இந்த தடவை சீமான் அவர்கள் தோல்வி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டுதான் 99% கருத்து கணிப்பு வந்து சொல்லுது. கருத்து கணிப்பை தாண்டி என்னோட ஒப்பீனியன் அபிஷியல் ரிசல்ட்லயே சீமான் அவர்கள் தோல்வி அடைவாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுது. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றீங்க. காரைக்குடியில இந்த தடவை சீமான் அவர்கள் தோல்வி அடைகிறாரு அப்படின்ற பட்சத்துல ஸ்ட்ரெயிட்டவே சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு முடிவை வந்து எடுத்துடலாம். என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டவே ஒண்ணு கட்சியை வந்து கலைச்சிடலாம், இன்னொன்னு எந்த கட்சியோடையாவது கூட்டணிக்கு வந்து போயிடலாம். இதை தவிர வேற ஆப்ஷனே வந்து இல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, சிம்பிளா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட 15 வருஷமா ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி 15 வருஷமா வேலை பார்க்கறாரு அப்படின்ற பட்சத்துல அவரு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்க வந்து முடியும், ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணா கூட. சோ அப்படி சீமான் அவர்கள் ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடிய தலைவனா இருந்துட்டு ஒரு தொகுதியை கூட கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ண முடியல அப்படின்றது ஒரு மோசமான ஸ்டாட்ஸா தான் வந்து இருக்கும். சோ அந்த ஸ்டாட்ஸை தான் நாம் தமிழர் கட்சி இப்ப வந்து சொல்லுது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல கட்சியை கலைக்கிறது இல்ல அப்படின்னா கூட்டணிக்கு போறது. சோ இதுதான் இனிமே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்கள் இருந்திருந்தா மேபி அவங்க மேல இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலை சீமான் அவர்கள் சைடு வந்து வீசியிருக்கும். பட் இப்போ ஒரு நடிகர் வேற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல எதிர்ப்பு இருந்தா கூட நடிகரை நோக்கி தான் மக்கள் போவாங்களே ஒழிய அதை விட்டுட்டு கருத்தியலை நோக்கி மக்கள் வர்றதுக்கு இந்த கால மக்கள் வரமாட்டாங்க அப்படின்றதான் வந்து உண்மை. சோ அப்படி பார்க்கும்போது சீமான் அவர்கள் இனிமே தேர்ச்சி பெறுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் என்னோட மனசுல வந்து எழும்புது. என்னோட மனசுல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பல பேருக்கும் இந்த கேள்வி வந்து எழும்புது. சோ இப்படி சீமான் அவர்கள் 15 வருஷமா வெல்லாததுக்கான காரணமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நம்பர் 1 அவரோட உழைப்பு வீணாயிருச்சு அப்படின்றதா வந்து உண்மை. நம்பர் 2 என்ன அப்படின்னா, வெற்றிக்கு தேவையான உழைப்ப அவங்க சரியா போடல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க, அரசியல்ல தேர்தல் வெற்றி அப்படின்றது பாதிதான். அதை தாண்டி அரசியலை பொறுத்தளவு மக்கள் பணி தான் வந்து முக்கியம், நாங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கலைனாலும் மக்கள் பணி வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க. பட் அவங்க மக்கள் பணி செய்யறதா இருந்தா தேர்தலில் போட்டியிடாமலே மக்கள் பணி செஞ்சுட்டு வந்து போயிடலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு மதிப்பாவது மக்கள் மத்தியில தொடர்ந்து வந்து இருந்திருக்கும். சோ இப்படி தொடர்ச்சியா தோல்வி அடைகிறதுனால மக்கள் மத்தியில இருந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்படின்றதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். சோ இதுதான் வந்து உண்மை.